ஓம் சாந்தி. 12/1/2025 பி.கே. சூரஜ்பாய் அவர்கள், மவுண்ட் அபு, ராஜஸ்தான். நாம் தபஸ்யா செய்து கொண்டிருக்கக்கூடிய 12வது நாளாகும். மகான் தபஸ்யா நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய லட்சியமே சம்பூர்ண பரிஸ்தா ஆவதுதான். இது மிகப்பெரிய டிகிரி ஆகும். இன்று நம் முன்னால் நாலாபுரமும் பரிஸ்தா சொரூபத்தை அனுபவம் செய்வோம். மனக்கண் மூலமாக அழகான சித்திரத்தை உருவாக்குங்கள். நமக்கு முன்னால் நம்முடைய சம்பூர்ண பரிஸ்தா சொரூபத்தை பாருங்கள். நிரந்தரமான யோக யுக்த் நிலையில் டபுள் லைட் சொரூபத்தில் நாலாபுரமும் பிரகாசமான கிரணங்களை பரவச் செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சம்பூர்ண பரிஸ்தா சொரூபத்தை நாம் பார்க்கின்றோம். டிவைன் சொரூபம் நாலாபுரமும் ஒவ்வொரு அங்கத்திலிருந்தும் பிரகாசமான கிரணங்கள் பரவிக்கொண்டிருக்கின்றது. சம்பூர்ண பரிஸ்தா ஆவதற்காக சம்பூர்ண தூய்மையாக நாம் மாற வேண்டும். அனைத்து குணங்களையும் நமக்குள் நிரப்பி வைத்துக் கொள்ள வேண்டும். அகங்காரி நிலை மற்றும் திருப்தி, உள்நோக்கு முகம், சரளத்தன்மை, சகிப்புத்தன்மை, அனைவர் மீதும் சுபபாவனை, தூய்மைதான் ஆதாரமாகும். இந்த அனைத்து குணங்கள் மீது இன்று நாம் விசேஷமாக கவனம் கொடுப்போம். பரிஸ்தா எப்பொழுதும் திருப்தியான நிலையில் நிலைத்திருக்கும். அகங்காரத்தின் பெயர் அடையாளம் கூட இருக்காது. பரிஸ்தா என்றாலே சரளத்தன்மை, சக்திசாலி நிலை. இது போன்ற குணங்களை முழுமையாக தாரணை செய்வோம் மற்றும் நிரந்தரமாக நம்மை லேசாக வைத்துக் கொள்வோம். தூய்மைதான் பரிஸ்தாவின் முதல் குவாலிட்டியாகும். இதன் மீது விசேஷமாக கவனம் கொடுங்கள். இன்று நாம் ஓர் அழகான அபியாசம் செய்வோம். அது என்னவென்றால், இந்த உடலில் நான் அவதரித்த பரிஸ்தாவாக இருக்கின்றேன். இந்த உலகத்தில் அவதாரம் செய்திருக்கின்றேன். என்னுடைய வேலை அனைவரையும் தூய்மையாக மாற்றுவதுதான். அனைவருக்கும் பாபாவின் செய்தியை கொடுப்பதற்காக, தூய்மையின் வைப்ரேஷனை நாலாபுரமும் பரவச் செய்வதற்காக நான் பிரவேசம் செய்திருக்கின்றேன். கலியுகத்தின் இறுதி நேரம். இப்பொழுது முழு உலகத்தின் வாயுமண்டலமும் மிகவும் அசுத்தமாக இருக்கின்றது. ஆகவே வாயுமண்டலத்தை மாற்றி அமைக்க வேண்டும். நிரந்தரமாக நாலாபுரமும் தூய்மையின் கிரணங்களை கொடுத்து கொண்டே இருப்போம். யாரை பார்த்தாலும் ஆத்மீக பார்வையில் பார்ப்போம். அவர்களுக்கு தூய்மையின் கிரணங்களை கொடுத்து கொண்டே இருப்போம். நாம் மகான் லட்சியத்தை அடைய வேண்டும். அதை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே நாம் சக்திசாலியாக மாற வேண்டும். அப்பொழுது ஒவ்வொரு அடியிலும் நமக்கு வெற்றி கிடைத்து கொண்டே இருக்கும். பாபாவின் மீது முழு நம்பிக்கை கொள்ள வேண்டும். உண்மையான அன்பு வைக்க வேண்டும். அப்பொழுது பாபாவிடமிருந்து நமக்கு சகாஷ் கிடைத்து கொண்டே இருக்கும் மற்றும் அவர் நமக்கு நிரந்தரமாக உதவிகளை செய்து கொண்டே இருப்பார். பாபாவின் மீது அசைக்க முடியாத முழுமையான நம்பிக்கை கொள்ள வேண்டும். அப்பொழுது பாபாவின் முன்னால் நாம் இருப்போம். நிரந்தரமாக பாபா உதவிகளை செய்து கொண்டே இருப்பார். நம்முடைய சக்திசாலி ஸ்திதியின் மூலமாக வீணான எண்ணங்களை சமாப்தம் செய்து கொண்டே செல்வோம். விகாரத்தின் மீது கடுமையான பார்வை கொள்ளுங்கள். விகாரங்களை பார்த்து கூறுங்கள், விகாரமே, நீ என்னை பார்க்கக்கூட முடியாது. உனக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை. என்னை விட்டு விலகி வெகு தூரம் சென்றுவிடு. உனக்கு நான் நிரந்தரமாக முடிவு கட்டிவிட்டேன், விடை கொடுத்து விட்டேன். ஒரு சமயத்தில் நான் உனக்கு நண்பனாக இருந்தேன். இப்பொழுது உனக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. பகவான் என்னுடைய நண்பனாக மாறிவிட்டார். அவருடைய பார்வையில் நான் இருக்கின்றேன். நான் அவரை பார்த்து கொண்டிருக்கின்றேன். நீ என்னை பார்க்கக்கூட முடியாது. இதுபோன்று நீங்கள் விகாரத்திடம் கூறுங்கள். விகாரத்திற்கு முழுமையாக விடை கொடுத்து விடுங்கள். நான் ஆத்மா, மாஸ்டர் சர்வசக்திவானாக இருக்கின்றேன் என்ற அபியாசத்தை நல்ல முறையில் செய்வோம். நான் பாபாவிற்கு சமமாக சக்திசாலி பரிஸ்தாவாக இருக்கின்றேன். என்னுடைய வைப்ரேஷன் அனைவருக்கும் நன்மையை செய்து கொண்டிருக்கின்றது. விசேஷமான லட்சியத்தை முன்வைத்து நடந்தாலும் தெரிந்தாலும் லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் பரிஸ்தாவாக இருக்கின்றேன் என்ற அனுபவத்தை செய்வோம். தண்ணீர் குடிக்கும் பொழுது குறைந்தபட்சம் 2 முறை நான் பரிஸ்தாவாக இருக்கின்றேன் என்ற அனுபவத்தை செய்யுங்கள். உணவை உட்கொள்ளும் பொழுது 10 முறை உணவை ஆரம்பித்து முடிக்கும் வரையில் அனுபவம் செய்யுங்கள். நான் லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் பரிஸ்தாவாக இருக்கின்றேன் என்ற ஸ்மிருதியில் நிலைத்து விடுங்கள். முரளியை கேட்கும் பொழுது
பரிசாவாகிய நான் முரளியை கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். பரந்தாமத்திலிருந்து பாபா சக்திசாலி கிரணங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார் என்ற அனுபவத்தை செய்யுங்கள். மற்றும் நீங்கள் யாரை பார்த்தாலும் நான் சக்திசாலியான பரிஸ்தா என்ற நினைவில் ஒரு முறையாவது நிலைத்து விடுங்கள். 3 நாளும் பரிஸ்தா ஸ்வரூபத்தில் ஸ்திரமாக நிலைத்திருந்து பாபாவிடமிருந்து தூய்மையின் வைப்ரேஷனை பெற்றுக்கொண்டே இருங்கள். மற்றும் நாலாபுரமும் தூய்மையின் அதிர்வலைகளை பரவச் செய்து கொண்டே இருங்கள். இந்த அனுபவத்தின் மூலமாக நம்முடைய ஸ்திதி மகானாக மாறிவிடும். முழு உலகத்திற்கும் தூய்மையின் கிரணங்களை நாம் கொடுத்து கொண்டே இருப்போம். ஓம் சாந்தி.